ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 95வது பாடல் பார்க்க போறோம். மாதவ எழுந்திலாயினி வயப்புடை படைகட்கு எல்லாம் கோது அரும் அமுதம் இக்கோ உதவிய கொள்கை தன்னால் தீது அரு குணத்தால் மிக்க செழுமறை தெரிந்த நூலோர் மேதகு பொருள்கள் யாவும் வேந்தருக்கு என்கை தன்னால். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். மாதவ பெருந்தவ முனிவரே, நீ எழுந்திலாய், நீ உமது இருப்பிடத்தை விட்டு எழுந்திருக்கவில்லை. இப்படி இருக்க இக்கோ இந்த தெய்வ பசு கோது அரும் அமுதம் குற்றமற்ற நல்ல உணவுகளை வயப்புடை வெற்றி தரும் படைகட்கு எல்லாம் சேனைகள் எல்லாவற்றிற்கும் உதவிய கொடுத்து உதவிய கொள்கை தன்னால் சிறப்பு உடைமையாலும் தீதரு குணத்தால் குறைவில்லாத நற்குணங்களால் மிக்க செழுமறை மிக்கவர்களும் சிறந்த வேதங்கள் முதலிய தெரிந்த நூலோர் கலைகளை அறிந்தவர்களும் ஆன பெரியோர்கள் மேதகு பொருள்கள் மேன்மையுள்ள பொருள்கள் யாவும் வேந்தருக்கு எல்லாம் அரசருக்கே என்கை தன்னால் உரியன என்று சொல்லுவதனாலும். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இது வந்து குலகச் செய்யுள் வகையை சேர்ந்தது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அதாவது அந்த பாடலோட பொருள் முடிவு பெறாது, அதனை தொடர்ந்து பல பாடல்கள் சேர்த்தா தான் வரும் அப்படின்னு. அதனை ஒட்டி தான் நம்ம போன பாட்டே எப்படி கம்பர் முடிச்சாரு. அதாவது உருதுயர் தணிந்து மன்னன் உய்த்து உணர்ந்து உரைக்கலுற்றான் அப்படின்னு விஸ்வாமித்திரர் ராஜாவாக இருக்கும் பொழுது வசிஷ்டர் அவருடைய ஆசிரமத்துல வந்து அவர் இளைப்பாறும் பொழுது அதுக்கப்புறமா எல்லாம் வாங்கி தாம்பூலம் இது வெத்தலை பாக்க அதெல்லாம் சாப்பிட்டு அந்த இது பூமாலையெல்லாம் சூடிக்கொண்டு அதுக்கப்புறம் ஆஸ்வாசப்படுத்திட்டு அதுக்கப்புறமா பேச தொடங்கினார் அப்படின்னு பார்த்தோம்ல. அதனை தொடர்ந்து என்ன பேசுறாரு, அதாவது மாதவ இங்க வந்து பெருந்தவ முனிவரே அப்படின்னு வசிஷ்டரை பார்த்து சொல்லி, நீ எழுந்திலாய், நீங்க வந்து எந்திரிக்கவே இல்லை. ஆனா இப்பேற்பட்ட என்னுடைய படை, எவ்வளவு படை வீரர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் அமுதம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சாப்பாடு இந்த இடத்துல அமுதம்னா தேவாமிர்தம், தேவர்கள் அருந்தக்கூடிய அமுதம்னு அர்த்தம் இல்ல. குற்றமில்லாத உணவு, நல்ல நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியது, ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்கும் அமுதம்னு தான் பேரு. அதனால இங்க கோது அரும் அமுதம், கோதுன்னா குற்றம்னு அர்த்தம். எந்த ஒரு குற்றமுமே, இது உப்பு கூட இருக்கு, இதுல காரம் கம்மியா இருக்கு, அந்த மாதிரி எந்த ஒரு தப்புமே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட உயர்ந்த உணவு அப்படிங்கிறதுனால கோது அரும் அமுதம் அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட சாப்பாடை எங்க எல்லாருக்கும், சேனைகள் எல்லாருக்கும் இந்த பசுமாடே வந்து அதுவும் பசுமாட்டை வெறும்னு சொல்லல, அவர் என்ன கோ அப்படின்னு மட்டும் சொல்றாரு. அதாவது தெய்வீகத்தன்மை கொண்டது, கோனால இறைன்னு அர்த்தம், இறை கடவுளை குறிக்கும். அப்பேற்பட்ட தெய்வீகத்தன்மை வாய்ந்த இந்த சுரபிங்கிற பசுமாடை வச்சே இங்க எல்லாருக்குமே நீங்க உணவை கொடுத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனை தொடர்ந்து அந்த பசுவை இப்ப கேட்க போறாரு. அவரை நான் வச்சுக்கிறேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க போறாரு. அதுக்கு மொட்டையா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லாம அதுக்கான காரணத்தை முதல்ல சொல்றாரு. ஏன் நான் வச்சுக்கிறதுக்கு ஏன் நான் தகுதியானவன் அப்படிங்கறத முதல்ல சொல்றாரு. அது என்ன சொல்றாரு, தீது அரு குணத்தால் மிக்க செழுமறை தெரிந்த நூலோர், ரொம்ப படித்த பெரியவர்கள், எல்லாவற்றும் அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல தீது அரு குணத்தால் நற்குணங்கள்ல மேலானவர்கள் அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம மிக்க செழுமறை அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே நான் அடிக்கடி சொல்றது, கம்பரனுடைய அடை சொற்கள், அவர் என்ன மாதிரியான அடை சேர்க்கிறார் அப்படிங்கறத பொறுத்துதான் அவர் வந்து மற்ற கவிஞர்களோட உயர்ந்து நிற்கிறார். இந்த இடத்துல மறைன்னு சொல்லாம செழுமறை அப்படின்னு சொல்றாரு. அது என்ன செழுமறை? செழுமை அப்படின்னா ரொம்ப உயர்ந்தது, சிறந்தது அப்படின்னு அர்த்தம். அறம் பொருள் இன்பம் வீடு புருஷார்த்தங்கள் 4, அதற்கான அந்த நற்பயன் 4 விதமான பயன்கள் இருக்குல்ல, இது எல்லாமே கொடுக்கக்கூடியது வேதம் அப்படின்னு. வெறும் வீட்டு பயனை மட்டும் கொடுக்கக்கூடியது, இறைவனை அடைவதற்கு மட்டும் இல்ல, அது வந்து அறமும் கொடுக்கும், பொருளும் கொடுக்கும், இன்பமும் கொடுக்கும், வீட்டு பயனையும் கொடுக்கும். அந்த 4ஐயும் கொடுப்பதனால அந்த விஷயத்த செழுமறை அப்படின்னு சொல்றாரு.
இப்படி நற்குணங்கள்ல சிறந்தவங்க, நூலோர், தெரிந்த நூலோர், அதாவது ரொம்ப கலைகள்ல எல்லாவற்றையும் அறிந்த பெரியோர்கள், வேதம் படித்தவர்கள், எல்லாமே எல்லாம் மேதகு பொருள்கள். இது இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலேயே ரொம்ப பெஸ்ட் உயர்ந்த பொருள்கள் எல்லாம் வேந்தருக்கு சொந்தம். அதாவது அந்தந்த நாட்டுக்கான அரசனுக்கு தான் அது சொந்தம். அதனால நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்லி, என் கை தன்னால், அதனால யாவும் வேந்தருக்கு என் கை தன்னால் அப்படிங்கிற காரணத்தினால எனக்கு நான் இந்த சுரபிங்கிற பசுவை எடுத்துக்கிறேன், உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்படியாக காரணத்தை முதல்ல சொல்றாரு. இப்ப கூட இந்த காலத்துல கூட இப்ப நம்ம எங்கேயாவது புதையல் நம்ம ஏதோ வீடு கட்டுறதுக்காக குழி தோன்றோம். அப்ப அங்க புதையல் கிடைச்சதுன்னா அந்த புதையல் நமக்கு சொந்தம் கிடையாது, அது அரசாங்கத்துக்கு தானே சொந்தம். அந்த மாதிரி இப்ப எப்படி அந்த மாதிரி சட்டம் இப்ப இருக்கோ, அந்த மாதிரி எப்பவுமே அந்த காலத்துல என்ன உண்டுன்னா, இருக்கிறதுலயே சிறந்தது எதுன்னா அது அரசனுக்கு தான் சொந்தம். அதை நம்ம வச்சு இப்ப நம்ம வீட்டுக்கே போய் யாரோ ஒருத்தவங்க வராங்க, வந்தா நம்ம சாப்பா ஒரு 2 வாழைப்பழம் இருக்கு அப்படின்னா ஒன்னு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒண்ணு நம்ம சாப்பிட்றோம்னா, இருக்கிறதுலயே 2த்துல எது நல்லா இருக்கோ அதை தானே வந்தவங்களுக்கு கொடுப்போம். அப்படி விருந்தினருக்கே அந்த மாதிரி உபசரிக்கும் பொழுது நம்ம ராஜா, அந்த ஒரு நாட்டுக்கே ராஜான்னா அவனுக்கு இருக்கிறதுலே உயர்ந்ததை தானே கொடுக்கணும். அதனால அப்படி சொல்றோம். விஸ்வாமித்திரருடைய படை எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்ற இடத்துல வயப்புடை படைகட்கு எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல வயம், புடை, படை, அதை சேர்த்து வயப்புடை படை அப்படின்னு சொல்றாரு. வயம் அப்படிங்கிற சொல்லுக்கு வலிமை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. வலிமையை தொடர்ந்து வெற்றி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பரிபாடல்ல 15வது பாடல், அதுல வலம்புரி வயநேமியவை அப்படின்னு வரும். ரொம்ப வெற்றி கொண்டவை அப்படின்னு, வெற்றி கொண்ட இது விஷ்ணு கடவுளை குறிக்கக்கூடியது. அதை தவிர நம்ம வையம் அப்படிங்கிற சொல் முதல் எழுத்து திரிந்து வயம் அப்படிங்கிறது அது பூமியையும் குறிக்கும். அதை தவிர வயஸ் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல வயசுங்கிறது பறவையை குறிக்கும், அது தமிழ் படுத்தி வயம் அப்படிங்கிறது பறவையை குறிக்கும். இல்லாட்டி வசம் அப்படின்னா இது இந்த என் வசம் வந்துள்ளது அப்படின்னு, நான் என்கிட்டக்க வந்திருக்கு அல்லது இது மூலமா பண்றது அப்படின்னு, மூலம் சம்பந்தம், இதுதான் சரியானது அப்படிங்கிற, ஏற்றது அப்படிங்கிற பொருள் இல்லாமல் இருக்கு. இதை தவிர பயஸ் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல நீரை குறிக்கும், அது வயம் அப்படின்னு ஆகும். அது தவிர அயஸ் அப்படின்னா அது இரும்பு குறிக்கும், அதுக்கும் வயம்னு மருவி வரும். இதை தவிர ஹயக அல்லது ஹயம் அப்படிங்கிறது அது குதிரையை குறிக்கும், அதுவும் ஹயம்ங்கிறது வயம் அப்படின்னு ஆகி அது குதிரையும் குறிக்கும். இதை தவிர அஜக அல்லது அஜம் அப்படிங்கிறது ஆடை குறிக்கும், ஆட்டை, அது வயம் அப்படின்னு ஆடையும் குறிக்கும். இதை தவிர முயல், கிராம்பு இப்படி இல்லாமல் பொருள் இருக்கு. இந்த மாதிரி பல பொருள் இருக்கு வயம்ங்கிற சொல்லுக்கு. வலிமை, வெற்றி, பூமி, பறவை, வசம், மூலம், சம்பந்தம், ஏற்றது, நீர், இரும்பு, குதிரை, ஆடு, முயல், கிராம்பு, இத்தனை அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல வலிமை ரொம்ப வெற்றி பெறக்கூடிய அப்படின்னு, வலிமையால் வெற்றி பெறக்கூடியது, அதனால அப்பேற்பட்ட படை வீரர்கள் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு கம்பர். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. மாதவ எழுந்திலாய் நீ வயப்புடை படைகட்கெல்லாம் கோது அரும் அமுதும் இக்கோவுதவிய கொள்கை தன்னால் தீதரு குணத்தால் மிக்க செழுமறை தெரிந்த நூலோர் மேதகு பொருள்கள் யாவும் வேந்தருக்கு என்கை தன்னால். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.